ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். ஸோ இந்த வாரம் வந்து பல படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்மளால் எல்லா படத்தையும் வந்து நம்மளால் அனலைஸ் பண்ண முடியல. சரி, அதில் பேசிக்காக வந்ததில் ஒரு 3 படம் செலக்ட் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 படங்களில் எந்த படம் வந்து எந்த ஆர்டரில் பார்க்கலாம், எது வந்து பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எந்த படம்? மூணுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானராக இருக்கிறதுனால மூணில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேயே இல்லாமல் ஒரு படம் வந்து பேயோட அனுபவத்தை கொடுத்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டோன்னா, பேயோடைய பேர் வந்து மங்கை. இந்த மங்கைன்னு சொன்னாவே ஒரு பயம் கொடுத்தது இல்லையா, சிரிக்க முடியாதுங்க, உண்மையிலேயே சீரியஸாக பயம் வரும். அந்த அளவுக்கு பண்ணுன்னா நம்ம மர்மர் படம் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலே ஒரு தனியான அது ஒரு ஜானரு. ரெண்டாவது நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு அருமையான ஃபெமினிசம் பேசக்கூடிய நம்ம ஜென்டில் உமன் படம். மூணாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது வந்து கிங்ஸ்டன் படம், ஜிவி பிரகாஷ் பண்ண படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 படத்தில் வந்து என்னை பொறுத்தவரை மக்களுக்கு, அதாவது எனக்குன்னு சொல்லக்கூடாது, மக்களுக்கெல்லாம் எந்த படமாக பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக சில பல பிரச்சனைகள் இருந்தாலுமே ஓரளவு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு உகந்ததாக இருந்ததுன்னு சொன்னோம்னா என்னை பொறுத்தவரை வந்து ஜென்டில் உமன் தான் நான் சொல்லுவேன். அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்லுவேன். ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொருட்செலவில் எடுத்திருந்தா கூட அந்த படம் வந்து முழுசாக திருப்திப்படுத்தலை. இதில் எந்த பொருட்செலவுமே இல்லைன்னா கூட அந்த மர்மர் படம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. 2K கிட்ஸ் தான் வந்து தியேட்டரை ஃபில் பண்ண வரப்போகிறாங்கிறது காலகாலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் 2K கிட்ஸ் எந்த படத்துக்கு ரொம்ப பயங்கரமாக வந்து ஆதரவு தெரிவிப்பாங்கன்னா மர்மர். அதுதான் என்னுடைய 2வது படமாக நான் செலக்ட் பண்ணுறேன். 3வது படம் தான் கிங்ஸ்டன். எல்லாமே இருந்தாலும் கதையும் கதை களமும் திரைக்கதையும் வந்து சரியாக அமையாதனால மட்டுமே அது 3வது இடத்துல இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்து இன்னைக்கு போகிறதா இருக்கோம், படவா இருக்குது, நிறமாறம் உலகில் இருக்குது, அடுத்து லெக் பீஸ். இந்த 3 படத்தையும் நம்ம பார்க்கும்போது சரியான ஆர்டர் கிடச்சிடும். ஆனால் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஜென்டில் உமன் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எந்த படம் கேட்டிங்கன்னா மர்மர். 3வது படம் தான் எனக்கு இப்போதைக்கு கிங்ஸ்டன் சொல்ல முடியும். கிங்ஸ்டன் தான் உண்மையில ரொம்ப ஒரு ஏமாற்றம். ஆக்சுவலாக ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒரு டெக்னீஷியன் பண்ணியிருக்காரு, மியூசிக்கெல்லாம் அப்படி கலக்கியிருக்காரு. ஆக்சுவலாக கலக்கியிருக்காரு படத்தில், ஹீரோவாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அந்த கதைக்களம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஒரு சுத்தமாக வந்து ஈடுபடாதனால அந்த படம் வந்து ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து நான் கடந்த சில வாரங்களாக நிறைய பேய் படங்கள் பார்த்துட்ருக்கோம். பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் வருதுன்னா, சந்தானம் வந்து பேய் வச்சு காமெடி பண்ணிட்டாரு, சுந்தர்சி வந்து கிளாமர் பண்ணிட்டாரு, நம்மளால இனிமேல் பேயை பார்த்து பயப்பட முடியலன்னு சொல்லிட்டு மர்மர் வந்து அதுக்கு ஒரு விதிவிலக்கா எப்படி? கண்டிப்பாக விதிவிலக்கு தான் சொல்லணும். உண்மையிலே ஒரு பேயே நேரடியாக வந்திருந்தா கூட நமக்கு பயம் வந்திருக்காது. ஆனால் பேய் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் சொல்கிறாங்க இல்லையா, அதுலேயே நமக்கு பயம் எடுத்துறதுன்னா ஒரு அச்சம் வர்ற அளவுக்கு இருக்குது. ஒரு காமெடி இருக்குது. ஒருத்தன்னா சொல்கிறான், இன்டர்வியூவில் போயிடலாம்டா, இதுக்கு மேலே தான் பேய் ஆட்டம் ஆட போகுது, நல்லா பார்க்க முடியல மச்சான்னு சொல்லிட்டு அவ்வளோ வயசு பசங்க கூட கையை இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நான் இப்படி பார்க்குறேன், என்னடா இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இந்த பேய் படம். எனக்கு வேணா சுந்தர்சி காமெடி பண்ணிட்டாரு, சந்தானம் வந்து காமெடி பண்ணிட்டாரு, ராகவா லாரன்ஸ் சார் வந்து பேய் வச்சு ஓட்டிட்டாருன்ற மனசுக்குள்ள இருக்கிறதுனால பேயை வந்தால் பயம் இல்லை. ஏன்னா நம்மளே ஒரு பேய், அதனாலேயே நம்ம பயம் வரல. ஆனால் அந்த பயப்படுறத உணர முடிஞ்சு. அப்போ நம்மளுடைய எவ்வளவோ படங்கள் பார்த்த அனுபவமும் எவ்வளவோ படங்கள் வந்து திரை விமர்சனம் கிரிட்டிக்காக வந்திருக்கும், அதனால் அந்த அனுபவம் இருக்குது, அந்தளவுக்கு பயம் வரல. ஆனால் மங்கேன்னு சொல்லும்போது நம்மளுக்கே வந்து வரப்போகுதா தூக்க போகுதான்னு சொல்லிட்டு நம்மளும் இப்படி லைட்டாக பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து பெரிய சக்ஸஸ். மேலும் சுவாரஸ்யமான சினிமா ரிலேட்டட் ரிவ்யூஸ் அண்ட் வியூஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம கீழே கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.